துலாத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தது. அவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு குரு பார்வை இழக்கும் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இங்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் 3-6 அதிபதி, ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு வருவது வெற்றி தான். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், துபாயில் வாங்குறோம்னு வச்சுக்குவோம். ஒரு கேமரா வாங்குறோம், பில்லு கொடுத்துட்றாங்க, கேரண்டி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். சர்வீஸ் சென்டரில், சார் இது துபாயில் வாங்கியிருக்கிறீங்க, இந்த கேரண்டி அங்கே தான் கிளைம் பண்ண முடியும், இங்கே கேரண்டி கிடையாது, இது பெய்டு சர்வீஸுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நாம் அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை, நாம் ஏமாந்து விட்டோம். குழந்தைகளும் தூண்டப்படுவார்கள் வயதை அனுசரித்து. மிடில் ஏஜ் டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் ஹாஸ்டலில் படிக்க வைக்கும் பொழுது போய் கொஞ்சம் டைம் செலவு செய்து குழந்தைகளை பார்க்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ரூம்மேட்டு, பேட்ச்மேட்டு யாராவது ஒருவர் வருவார், வந்து ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி போட்டு விட்டு போய்விடுவார். அதுடன் அவர் வேலை முடிந்து விடுவார். இந்த மந்திரத்தை சொன்னா ஒரே நாள்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். குபேரன் எங்க வீட்டிலேயே வந்து உக்காந்துருவாரு, போன் சொன்னாலும் திரும்ப போக மாட்டாரு. அப்படியே வசந்த காலம் எங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். ஒரே நாள்ல எப்படி ஓஹோன்னு வரலாங்கிற மந்திர வித்தைக்காக நான் சில மந்திரங்களை ஜெபம் பண்ண போகிறேன். பொதுவா இந்த மந்திரம் எல்லாம் குருமுகமாக தீட்சையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னையெல்லாம் யார் கேட்கிறது? ஏதோ உங்களுடைய நல்ல நேரம், இத்தனை நாளைக்கு நான் ஒரு குட் பாயா, நல்லவனா, ஆதிவாசி, அடக்கிவாசி அப்படின்னு இருந்தேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் நானும் இப்படியே இருப்பேன்? இனிமே என்னுடைய கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், முடிஞ்ச டிஸ்கோ, பிரேக்கு எல்லாத்தையும் மொத்தமாக ஆடுறதுக்கு யாரும் இனி என்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நான் வந்து விட்டேன் அப்படின்னு நான் சொல்லல பிரதர். ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் சொல்லுகிறார். எல்லாருமே இது நேரத்துல குரு பயிற்சி, குரு இந்த ராசியை பார்க்குது, அந்த ராசியை பார்க்குது, பிளஸ் என்னங்கிறத பத்தி தான் பிரமாதமாக பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரப்போகிற இந்த குரு பயிற்சியில் இது நாள் வரை குருவின் பார்வையை பெற்று வந்து கொண்டிருந்த அந்த ராகுங்கிற கிரகத்துக்கு இனி குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. சும்மாவே நான் ஆடுவேன், இனி என் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமாக சூறையாடுவதற்கு சுபக்கிரகமான குருவின் பார்வையை இழந்து முழுவதுமாக விஸ்வரூபமாக தனது விஷயத்தை எடுத்து சூறையாடுவதற்கு ராகு தயாராகிவிட்டார். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் எந்தெந்த ராசிக்கு வருகிறதோ அவற்றிற்கு மேலும் மேலும் அபிவிருத்தியும், எந்தெந்த ராசிக்கு நெகட்டிவாக வரப்போகிறதோ மேலும் மேலும் நெகட்டிவ் பலன்களை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார். அடிபட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி அடிபட்டுருச்சே, அப்படி அடிபட்டுருச்சே, இதுக்கு இந்த மருந்து போடலாமேன்னு சொல்வதை விட அடிபடுவதற்கு முன்பாகவே ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த பதிவை நாங்கள் வெளியிடுகிறோம். அதாவது எந்தெந்த ராசி எவ்வாறு தங்களை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதலில் பார்ப்போம். கிரக நிலைகளை முடிவில் பார்ப்போம். துலா ராசிக்கு இந்த பலனை நாற்பொழுது நாம் பார்ப்போம். ராசிக்கு 5ஆம் இடம். துலாத்தை பொறுத்தவரை இது நாள் வரை ராசிக்கு குரு பார்வை இருந்தது. அவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராசிக்கு குரு பார்வை இழக்கும் அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. இங்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறி போகுங்கிறது இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இவர் 3, 6 அதிபதி, ஒரு உபஜயஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு வருவது வெற்றி தான். 10ஆம் இடத்தில் ராசி லக்ன கேந்திரங்களில் குரு உச்சம் அடையும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம். இது என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய
விஷயம் அப்படின்னா 5ஆம் இடம் புத்திஸ்தானம். இப்போ இது நாள் வரை நம்மளுடைய புத்தியை குரு பார்த்து கொண்டிருந்தார். புத்தியில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். மைனஸ் கொடுக்க விடாதபடி குரு ராகுவை நல்வழிப்படுத்தினார். இப்போ என்ன ஆகும்னா ராகு நம்மளுடைய புத்தியை தூண்டி விடுவார். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், துபாயில் வாங்குறோம்னு வச்சுக்குவோம். ஒரு கேமரா வாங்குறோம், பில்லு கொடுத்துட்றாங்க, கேரண்டி கொடுத்துட்றாங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. சர்வீஸ் சென்டருக்கு போகிறோம். சர்வீஸ் சென்டரில், சார் இது துபாயில் வாங்கியிருக்கிறீங்க, இந்த கேரண்டி அங்கே தான் கிளைம் பண்ண முடியும், இங்கே கேரண்டி கிடையாது, இது பெய்டு சர்வீஸுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, நாம் அந்த பொருளை வாங்கும் பொழுது நமக்கு அவர்கள் அந்த விஷயத்தை சொல்லவில்லை, நாம் ஏமாந்து விட்டோம். இது நான் ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரிந்தவரை சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கலாம், கான்செப்டாக இருக்கலாம், கஸ்டமர் கேராக இருக்கலாம், கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இத்தினோண்டுக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பிரித்து படித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பொருளை நாம் வாங்குவதற்குள் அந்த கடைக்காரரை நம்மை கடையை விட்டு துரத்தி விடுவார். ஸோ நாம் புத்திஸ்தானத்தில் இல்லாத ஒரு பொருள் இருப்பதாக, இந்த ராகுவோடைய நேச்சரை இன்விசிபிள் பிளஸ் நம்மை தூண்டிவிடக்கூடிய கிரகம். அப்போ நாம் எதில் லயிக்கிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ, எதற்காக ஏங்குகிறோமோ, எதற்காக நாம் ஆசைப்படுகிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் நமக்கு தெரியாமலேயே ஒரு உச்சத்துக்கு போகிறோம், புத்திசாலி ஆக போகிறோம். எவருக்கும் தெரியாத ரசவாத வித்தை எனக்கு பரிச்சயமாகிவிட்டது, அப்படி இப்படி எல்லாம் நினைத்து நாம் ஏமாந்து விடுவோம். கூடுதல் கவனம் தேவை. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி ராகு அவிட்ட நட்சத்திரத்துக்குள் வரும் வரை. இதில் குறிப்பாக நமக்கு மட்டும்தான் இது எஃபெக்ட் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் ஏதாவது செலவு செய்ய நினைப்பது, அங்கே கோயில் கட்டுறேன் டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்மிடமிருந்து பணம் வாங்குவது, போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருப்பது. குழந்தைகளும் தூண்டப்படுவார்கள் வயதை அனுசரித்து. மிடில் ஏஜ் டீனேஜ் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்கள் ஹாஸ்டலில் படிக்க வைக்கும் பொழுது போய் கொஞ்சம் டைம் செலவு செய்து குழந்தைகளை பார்க்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை பொல்யூட் செய்வதற்கு ரூம்மேட்டு, பேட்ச்மேட்டு யாராவது ஒருவர் வருவார், வந்து ஒரு சின்ன தீக்குச்சியை உரசி போட்டு விட்டு போய்விடுவார். அதுடன் அவர் வேலை முடிந்து விடுவார். பிறகு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங், ரிஹாபிலிட்டேஷன் மாதிரியான விஷயங்களை நாம் தான் நமது குழந்தைகளுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ளணும். அப்படியே கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஒரு சிசிடிவி வச்சு பார்த்தா எப்படி பார்ப்போமோ அதே போல் கவனம் பிசராமல் பார்த்து கொள்ளணும். மேலும் 5ஆம் இடம் மந்திரஸ்தானம். இப்போ நிறைய பேர் நான் இந்த ஒரு மந்திர உபாசனை பண்றேன், இந்த மந்திரத்தை சொன்னா ஒரே நாள்ல கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், குபேரன் எங்க வீட்டிலேயே உட்காந்துருவாரு, போன் சொன்னாலும் திரும்ப போக மாட்டாரு, அப்படியே வசந்த காலம் எங்க வீட்டு வாசல்ல நிற்கும், ஒரே நாள்ல எப்படி ஓஹோன்னு வரலாங்கிற மந்திர வித்தைக்காக நான் சில மந்திரங்களை ஜெபம் பண்ண போகிறேன். பொதுவா இந்த மந்திரம் எல்லாம் குருமுகமாக தீட்சையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அங்கீகரிக்கப்படாத மந்திரங்கள், இச்சா சக்திகள், சில கிரியா சக்திகள், சில முறையற்ற மூல மந்திரங்கள் ஜபம் செய்வதனால் பயிற்சி இல்லாமல் ஒரு ஷார்ட்கட்ல போய் இந்த விஷயத்தை என்னால் சாதித்து கொள்ள முடியும்னு சொல்லி நிறைய பேர் சில சக்திகளை வசியம் செய்கிறேன், சில இச்சைகளை நான் வசியம் செய்கிறேன், இந்த குண்டலினியை எழுப்புறேன், அதை திரும்ப தூங்க வைக்கிறேன், இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒரு ஓரா என்னை அடிக்கப் போகிறது, என் மீது ஒளி வீச போகிறது, மகாலட்சுமி எங்கள் வீட்டில் தான் வாசம் செய்ய போகிறாள் அப்படின்லாம் ஏதோ சில மந்திரங்கள்லாம் இஷ்டத்துக்கு வருவது போல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஒரு மந்திரம் சொல்லணும்னா முறையாக அதற்குன்னு சில நியாசம், கரண்யாசம், அங்குன்யாசம், இந்த ரிஷி சந்தஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஹையரார்கி இருக்கு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வாயில மந்திரங்களை சொல்வது, அதன்
பின் விளைவுகள், பக்க விளைவுகள் என்னவென்று யோசிக்காமல் அதற்குள் இறங்குவது, இந்த மாதிரி சில அங்கீகரிக்கப்படாத வழிபாடுகள், அந்த மாதிரி சில வெளியில சொல்ல முடியாத சில வழிமுறைகள், இதையெல்லாம் ஒரு ஷார்ட்கட்டாக கையாள்வது, அந்த நேரத்தில் ஏதோ நாம் நம்மை சாதனையாளர் போல் காண்பிப்பது மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிறகு ராகு செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் இங்கு நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, அவரே 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். 2ஆம் வீடு குறிக்காட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு. அப்போ குடும்பத்தில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஆனால் 2ஆம் இடத்துக்கு அது காலகட்டங்களில் குருவின் பார்வை வந்துவிடும். அதனால் தலைக்கு வந்தது ஏதோ கேப்புடன் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். செவ்வாய் இங்கே 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். அப்போ 7ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இப்போ உங்கள் லைஃப் பார்ட்னர் சடனாக என்ன பண்ணிடுவாருன்னா பூம் ஆயிடுவார். எதுக்கு பூம் ஆகிறாரு? நீங்கள் துளாராசி சகோதரராக இருந்தால் உங்கள் மனைவி எதுக்கு பூம் ஆகிறாங்க? உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய கணவனையோ யாரோ ஒரு நபர் தூண்டி விடுவார், பேராசை காண்பிப்பார். வயதை அனுசரித்து ஏதாவது ஒரு ஃபினான்ஷியலு, ஒரு சிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல நம்ம போட்டால் போகிறோம், இந்த ஸ்கீமில் நீ 2 பேரை சேர்த்து விடணும், அவங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க, அவங்களுக்கு கீழே 2 பேர் வருவாங்க, அப்புறமேட்டு பார்த்தா மொத்தமாக யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் யாரை சேர்த்து விட்டீர்களோ அவர்கள் உங்களை நம்பித்தான் சார் நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு உங்கள் வீட்டு வாசலில் நின்னா நீங்கள் என்ன செய்வீர்கள்? வயதை அனுசரித்து காதல், காமம், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வேலை வாய்ப்பு, சிட்டு, கரன்சி, கோல்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். நீங்கள் தான் இதனை கவனமாக பார்த்து கொள்ளணும். இது எப்போன்னா ஆகஸ்ட் 2 முதல் நவம்பர் 11ஆம் தேதி வரை. நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு ராகு பயிற்சி நடந்துவிடும். ராகு மகரத்துக்கு குரு பார்வையை பெற்றுவிடும். அது குரு சண்டாள யோகம் என்ற அமைப்பில் வந்துவிடும். அதற்குண்டான பலன்களை தனியாக நாங்கள் வேறொரு காணொளியில் கொடுக்கிறோம். இதில் என்ன கவனம் எடுத்துக்கணும்னா, இப்போ நான் சொன்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பூர்வீகமாக இருக்கட்டும், நம்மளுடைய மைண்டு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வருவதற்கு முன் எச்சரிக்கையாக செயல்பட்டு ரொம்பவும் கவனமாக தேவையில்லாத விஷயங்களுக்குள் நீங்கள் உங்களை நுழைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்குண்டான எச்சரிக்கை பதிவு தான் இந்த பதிவு. மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இது நாள் வரை மிதுனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இனி கடகராசி மண்டலத்தில் உச்சமடைய போகிறார். இது நாள் வரை அவர் ராகுவை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இனி அவர் ராகுவை பார்க்க மாட்டார். இனி அவர் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானைத்தான் பார்க்க போகிறார். மேலும் ராகு என்ற கிரகம் இப்பொழுது சனியின் வீட்டில் தனது சொந்த நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு அவர் செவ்வாயின் நட்சத்திரத்தில். இந்த கூட்டணியில் நம்ம உத்து பார்த்தோம் அப்படின்னா ராகு, சனி, செவ்வாய் அனைத்து அசுப கிரகங்களும் ஒன்றாக இந்த இடத்தில் சங்கமிக்கிறது. இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்க்கையை வழிபடுவது, அஷ்டமி திதிகளில், அமாவாசை திதிகளில், பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா, காளிகாம்பாள் போன்ற உக்ரமான தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து முடிந்தால் சின்ன சின்ன யாகங்களோ, அர்ச்சனைகளோ, அபிஷேகங்களோ, அன்னதானங்களோ செய்வதன் மூலம், இந்த தெய்வங்களுக்குண்டான மந்திரங்களை, ஜபங்களை செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ளலாம். முடிந்தால் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை போன்ற விஷயங்களை உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதனை நீங்கள் செய்து கொள்ளலாம். பிறகு ராகு செவ்வாயின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான முருகன் கோயிலில் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை, அபிஷேகம் செய்வதன் மூலம் இதன் வீரியத்தை நீங்கள் வெகுவாக கட்டுப்படுத்தி கொள்ளலாம்.
இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.